கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். சத்தமா சொல்லுங்க, உணர்த்துவார். அல்ல, சத்தமா உணர்த்துவார், உணர்த்துவார். ஆமென். உணர்வில்லாத ஜனங்களுக்கும் உணர்வை கொண்டு வருகிற பரிசுத்த ஆவியானவர். ஆமென். பரிசுத்த ஆவியானவரை குறித்து சில வாரங்களாய் நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசித்த இந்த வசனங்கள் தெரியாத கிறிஸ்தவர்கள் இருப்பது அரிது. பரிசுத்த ஆவியானவர் யோசிச்சாலே இந்த வசனம் வந்துடும். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று அநேகர் சொல்ல நாம் கேட்டிருக்கிறோம். இதே வேத பகுதியிலிருந்து நாம் அநேக பிரசங்கங்களையும் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ரொம்ப பரிச்சயமான, ரொம்ப பிரபலமான ஒரு வேத பகுதி. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொன்ன பகுதி. வேறொரு தேற்றரவாளன் உங்களை தேற்றும்படி அவர் வருவார். அவர் வந்து என்னெல்லாம் செய்வார் அப்படிங்கிறத சொல்றார். எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஒரு ஆவிக்குரிய மனிதன் பிதாவாகிய தேவனுடைய செயல்பாடையும் குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துடைய செயல்பாடையும் பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடையும் நன்கு அறிந்திருக்க வேண்டும். நாம் ஆராதிக்கிற தெய்வம் திரியேக தெய்வம், திருத்துவத்தின் 3ஆம் நபர் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் என்பது ஒரு வல்லமை மாத்திரமல்ல, ஆண்டவருடைய ஒரு மகிமை மாத்திரமல்ல. பரிசுத்த ஆவியானவர் ஆள் தத்துவம் உடையவர். அவர் பரிசுத்த தேவன் என்று வேதம் சொல்லுகிறதை நான் உங்களுக்கு போன வாரத்தில் காண்பித்தேன். இவ பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடுகளில் மிக முக்கியமான 3 காரியங்களை இந்த வேத வசனம் பதிவு செய்கிறது. அவர் இந்த உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறவராக இருப்பார். அதாவது நீதியை குறித்தும், இந்த பூமியிலே பிசாசுக்கு வரப்போகிற அந்த நியாய தீர்ப்பு, அவனோடு இருக்கிற கூட்டத்திற்கு வரப்போகிற நியாய தீர்ப்பு, அது மாத்திரமல்ல நீதி என்றால் என்ன, இவைகளை எல்லாம் யார் உணர்த்துவார்னா பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த அறிவு, தெளிவு நம் ஒவ்வொருவருக்கும் தெரியும். வேத வசனம் சொல்லுகிறது, நாம பெந்தேகோஸ்தே நாளில் தியானித்தது போல, அன்றைக்கு பேதுரு பிரசங்கம் பண்ணின போது எப்படி அந்த மக்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்தது. நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து 3.5 வருடங்கள் இந்த பூமியில ஊழியம் செய்தார். அதுவும் யூதர்கள் மத்தியில் அதிகமாய் ஊழியம் செய்தார். பல உபதேசங்கள், அதை குறித்து நான் உங்களுக்கு இன்னைக்கு விளக்குவேன். ஆனால் அப்பொழுது வந்திராத ஒரு பெரிய எழுப்புதல் பெந்தேகோஸ்தே நாளிலே உண்டானது. அதற்கு மிகப்பெரிய காரணம் பரிசுத்த ஆவியானவர். பேதுருடைய பிரசங்கத்தை கேட்ட உடனே தங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் ஜனங்கள் வந்து நிற்கிறார்கள். இதுதான் பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு. இன்றைக்கும் கர்த்தரை குறித்த சுவிசேஷம் உலகமெங்கு பரப்பப்படுகிறது. ஒரு சில மனிதர்களுக்குள்ளாக உணர்வு வருகிறது. நல்லா கவனிக்கிறீங்களா? இந்த இடத்துல இருக்கிற நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டோமே. நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? கர்த்தருடைய சுவிசேஷ வசனத்தை கேள்விப்பட்டோம். கேட்ட உடனே எல்லாரும் தானே கேட்கிறாங்க. இயேசு நல்லவர்னு தெரியாதவங்க இந்த பூமியில யாராவது இருப்பாங்களா? நிச்சயமா கிடையாது. இயேசுவை பத்தி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றவர்கள் வெகு சிலர் தான் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுவேன், யாரும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. இயேசுவை பத்தி தெரியாது பிரதர், இயேசு மனிதனா இந்த பூமிக்கு வந்தாருன்னு யாருமே எங்களுக்கு சொல்லல அப்படின்னு சொல்லுகிற மனிதர்கள் வெகு குறைவு இந்த பூமியிலே. ஏனென்றால் சுவிசேஷ வெளிச்சம் அப்படியாக பாய்ச்சப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால்
பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற உணர்வு தான் அந்த சுவிசேஷத்தை, இயேசுவை ஏற்றுக்கொள்ள வைக்கிறது. நம்முடைய ரட்சிப்பிலும் பரிசுத்த ஆவியானுடைய பங்கு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைபடவில்லை என்றால், நமக்கு பாவத்தை குறித்து உணர்த்தவில்லை என்றால், இயேசுவை குறித்து உணர்த்தவில்லை என்றால், நீதியை குறித்து உணர்த்தவில்லை என்றால், கடைசி காலத்தில் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து நாம் உணர்வில்லாமல் இருந்திருப்போமானால், நிச்சயம் சொல்லுகிறேன், நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ ரட்சிப்பில் கூட பரிசுத்த ஆவியானுடைய பங்கு இருப்பதை நீங்களும் நானும் இந்த கடைசி காலத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணும்போது, இந்த ரட்சிப்புக்கு ஏற்ற வசனங்களை சொல்லும் போது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் வந்து நிற்க காரணம் பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதல், பரிசுத்த ஆவியானுடைய தூண்டுதல், பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல். ஆமென். ஏனென்றால் இந்த சுவிசேஷ வசனங்கள் அனைத்துமே பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது, அருளப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப எந்த ஒரு சபை பரிசுத்த ஆவியானவரை புறக்கணிக்கிறதோ, எந்த ஒரு அமைப்பு பரிசுத்த ஆவியானவரை புறக்கணிக்கிறதோ, அவர்களுக்கு முழு ரட்சிப்பு இன்றைக்கும் இல்லை என்றுதான் இந்த வேத வசனத்திலிருந்து நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் சுயமாய் பேசுகிறது இல்லை. இயேசு சொன்னார், அவர் என்னை மகிமைப்படுத்துவார், என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். இந்த பரிசுத்த ஆவியானுடைய ரோல் என்னன்னா, அவருடைய வேலை என்னன்னா, இயேசுவை மகிமைப்படுத்துவார். நீங்க அதிகமா இயேசுவை மகிமைப்படுத்துறீங்கன்னா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு இருக்கிறது என்று அர்த்தம். எந்த ஒரு மனுஷன் இயேசுவை மறுதலிக்கிறானோ அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரும் இல்லை, அவன் ரட்சிக்கப்படவும் இல்லை. இயேசுவுடைய தெய்வீகத்தையும் இயேசுவுடைய மனித பிறப்பையும் எந்த ஒரு மனுஷன் இது ரெண்டுல எதை மறுதலிச்சாலும் சரி, அவனுக்கு ரட்சிப்பே கிடையாது. நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், நாம் ஆராதிக்கிற இயேசுவை புரிந்து கொள்ளுவது உண்மையிலே சற்று கடினம் தான். அவருடைய தெய்வீகத்துவத்தை, அவருடைய மனுஷீகத்தை, இன்றைக்கும் ஒரு மனுஷனுக்காக மத்தியஸ்தராக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரே, இது சாதாரணமா ஒரு மனுஷன்கிட்ட சொன்ன அவனுக்கு விளங்காது. அவனுக்கு விளங்க வைக்க, அவனுக்கு உணர்த்ததான் பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் இந்த பூமிக்கு அனுப்பினார். அல்லேலூயா சொல்லுங்க. மாம்சமான யாவர் மேலும் அந்த ஆவியானவர். இன்னைக்கு நான் பேசுகிற இந்த ரகசியங்கள், வேத வசனங்கள் சபைக்கு எப்படி புரிகிறது என்றால், பரிசுத்த ஆவியானவர் அவர்தான் உணர்த்துறார். ஒரு சிலர் வந்து நீங்க சொல்றீங்க, இந்த மெசேஜ், இந்த வசனத்தை பேசும்போது எனக்குள்ள ஒரு உணர்வு வந்தது, எனக்கு ஒரு அழுகை வந்தது, நான் இதுல எப்படி இருக்கிறேன் என்கிற நினைவு வந்தது அப்படின்னா, இது மனுஷனுடைய வார்த்தை இல்ல, தெய்வத்துடைய வார்த்தை. அதுவும் உங்க இருதயத்திற்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு. நான் சொல்லுவேன், இங்க வந்திருக்கிற யாராவது நீங்க எதிர்பார்ப்பே இல்லாம, ஆண்டுடைய வசனத்தை கேட்க தாகமே இல்லாம, ஏதோ ஒரு நேரப்போக்குக்காக இந்த இடத்துல இருக்கிறீங்கன்னா, நான் கொடுக்கிற ஒரு செய்தியின் சாராம்சமும் உங்களுக்கு விளங்கவும் செய்யாது, உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கவும் செய்யாது. கூட்ட முடிவில் நீங்க சொல்ல முடியும், பாஸ்டர் நல்லா பிரசங்கம் பண்ணினார்னு சொல்ல முடியுமே தவிர ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு பிரயோஜனப்படாது. ஆனால் பரிசுத்த ஆவியின் நிறைவோடு நீங்க இங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையின் உறுப்பும் உங்க வாழ்க்கைக்குள்ள அது கிரியை செய்யும். ஆமென். இதுதான் ஒரு மேடை பிரசங்கத்துக்கும் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்றதுக்கும் உள்ள வித்தியாசம். ஆவியானுடைய செயல்பாடு சபையில அதிகமாக இருக்கிறது. அப்பொழுதுதான் ஜனங்கள் உணர்வடைகிறார்கள். சரி, இப்போ கர்த்தருடைய ஆவியானுடைய உணர்த்துதல் நம்ம அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அவர்கள் குத்தப்பட்டார்கள். அதே போல அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 29-30 பார்க்கிறோம். அப்பொழுது அவன் தீபங்களை, அதை வாசிங்கம்மா, அப்போஸ்தலர் 16:29. அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். சிறைச்சாலையில ஒரு சம்பவம் நடக்கிறது.
ராத்திரியில பவுலும் சீலாவும் பாடி துதித்துக் கொண்டிருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, கட்டப்பட்டவர்கள், சிறையில் இருந்தவர்கள், அங்கே காவல் காக்கிற காவலாளிகள் எல்லாரும் இதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடுதியில் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் நடுங்கினது, அவருடைய கையில் இருந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்தது, கதவுகள் எல்லாம் தானாய் திறவுண்டது. இப்ப இவன் நினைக்கிறான், ஓடி போய் ஐயோ இது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி உள்ள ஓடி வந்து பார்த்துட்டு அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவன் வெட்டி சாகிறதற்கு முற்படும் போது பவுல் சொல்றாரு, செத்துறாத, நாங்க இங்கதான் இருக்கிறோம், ஓடி போகல. உடனே அந்த மனிதன் பேசுகிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அங்க நீ ரட்சிக்கப்படு, குணப்படு, மனம் திரும்பு, பாவியா இருக்கிற ஒண்ணுமே அவங்க சொல்லல. ஆனா அவன் என்ன தெரியுமா கேட்கிறான்? ஆண்டவன் மாறே, ரட்சிக்கப்படுகிறதுக்கு நான், இதுதான் ஆவியானுடைய செயல்பாடு. நீங்க கவனிச்சிருக்கிறீங்களா? கல்லான மனிதர்கள் இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிறாங்க. மூர்க்க வெறி கொண்டவர்கள், கோபம் செய்து ஒரு நாள்ல பாவம் செய்தவர்கள் இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இந்த பரிசுத்த ஆவியானுடைய உணர்த்துதல். அவர் உணர்வடைய செய்கிறார், ஜனங்களிடத்தில் அந்த உணர்வை கொண்டு வருகிறார். பாவத்தை குறித்து உணர்வை கொண்டு வருகிறார். பாவத்தை தண்ணீரை போல குடிச்சிட்டு இருக்கிற ஜனங்கள், இந்த சபையில் இருக்கிற ஒரு குடும்பம் எனக்கு தெரியும். அவர்கள் சொன்ன ஒரு சாட்சி இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இதெல்லாம் பாவம் என்று பிரதர் எங்களுக்கு தெரியாது, உலகத்தில் எல்லாரும் செய்யறது தானே நாங்க நினைச்சோம். ஆனா நீங்கள் கொடுக்கிற செய்தி எனக்குள்ள ஒரு உணர்வை கொண்டு வந்தது. இது பாவம், இது மனிதர்கள் செய்ய கர்த்தர் அனுமதிக்கவில்லை என்கிற பாவ உணர்வு எங்களுக்குள்ள வந்தது. நாங்க ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும், இயேசுவை பத்தி இன்னும் தெரிந்து கொள்ள என்ன செய்யணும் வந்து கேட்டாங்க. எனக்கு அது ஞாபகம் இருக்கிறது. நல்ல கவனிங்க, இங்க இருக்கிற அநேகர் நீங்க இருக்கிறீங்க. ஒரு காலத்துல நீங்க எப்படி இருந்தீங்க? போதைகளுக்கு அடிமைப்பட்டு, ஏதோ ஒரு பாவத்திற்கு அடிமைப்பட்டு. எப்படி இந்த உணர்வு வந்தது என்றால் ஒன்னே ஒண்ணுதான், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்த அந்த உணர்வு. இந்த மனுஷன் எவ்வளவு சொல்லுவாங்க. ஒரு குடும்பத்தில், ஒரு ஃபேமிலியில எனக்கு தெரியும், இங்க இருக்கிறாங்க. நான் அந்த காரியத்தை சொன்னா யாருன்னு அவங்களுக்கு புரியும். ரொம்ப நாளா அப்பா குடிக்காதீங்க, அப்பா குடிக்காதீங்க சொல்லி சொல்லி பார்த்தாங்க. அவரால் குடிக்காம இருக்க முடியல. ஆனா அவருக்கு குடியிலிருந்து வெளியே வரணும்னு விருப்பம். ஆனா அவருடைய பேரப்பிள்ளை ஒரு நாள் போய், நல்லா கவனிங்க, அதுதான் ஆவியானுடைய உணர்த்துதல். யாரை கொண்டும் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். தாத்தா நீ குடிக்கிறது சரியில்லை, உணர்வு அடைஞ்சிட்டாரு, தப்புன்னு ஒத்துக்கொண்டாரு. நம்ம சபையில் எழும்பின சாட்சி இதெல்லாம். வந்து நிக்கிறாரு, நான் நீ குடிக்கிறது இல்ல, நான் என்ன பண்ணணும்? இன்னைக்கு சாட்சியா நிக்கிறாரு. காரணம் மனுஷன் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் அந்த உணர்வு கொடுக்கிறார். இவங்க பகுதியில் எத்தனை பேரை பார்க்குறீங்கல்ல, எவ்வளவு பேர் போதை பொருட்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்தோடு சுவிசேஷ வசனத்தை சொல்லுங்க. என்றாகிலும் ஒரு நாள் அவர்கள் உணர்வடைவார்கள். அந்த உணர்த்துதலை கொடுப்பவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த மூன்று காரியங்கள், பாவம், நீதி, நியாய தீர்ப்பு என்கிற மூன்று காரியங்கள் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. நீங்க அடுத்தடுத்த வசனத்தை வாசிக்கும் போது அடுத்தடுத்த மூன்று வசனங்களில் பாவத்தை குறித்து யாருக்கு உணர்த்துவார், நீதியை குறித்து யாருக்கு உணர்த்துவார், நியாய தீர்ப்பை குறித்து யாருக்கு உணர்த்துவார், இப்படிப்பட்ட மூன்று வசனங்கள் அடுத்த வசனங்களில் விளக்கமாய் எழுதப்பட்டிருக்கிறது. நாம இந்த முதல் வசனத்தை மட்டும் வாசிச்சு எல்லாரும் முடிச்சிருவோம். அந்த வசனத்தை வாசிங்கள். இன்னைக்கு ஒரே ஒரு வசனத்தை மட்டும் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அடுத்தடுத்த பகுதிகளை அடுத்தடுத்த வாரங்களில் சமயம் கிடைக்கும் போது நம்ம படிக்கலாம். ஏன்னா படிக்கிறத கொஞ்சம் கரெக்டா படிச்சா ரொம்ப நல்லது இல்ல? சும்மா ஒரு மெசேஜ் கேட்டுட்டு போறது விட நாம உணர்வடைந்து கர்த்தரை குறித்து இன்னும் நம்ம தெளிவடைந்தா ரொம்ப நல்லதா இருக்கும். சரி, யோவான் 16வது அதிகாரம் 9வது வசனத்தை குறித்து வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே போதும் பாவத்தை குறித்தும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாருக்கு பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்றால் அவிசுவாசிகளுக்கு பாவத்தை குறித்து உணர்த்துவார். அவிசுவாசிகளுக்கு பாவம் என்றால் என்ன என்று உணர்த்துவார். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல்
பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிற, பரிசுத்த வாழ்க்கை வாழ தெரியாத, பாவம் என்றால் என்ன, நீதி என்றால் என்ன என்று தெரியாத, அநீதிகளை இழைத்துக் கொண்டிருக்கிற அவிசுவாசிகள் மத்தியில் இது பாவம், நீ செய்கிறது பாவம் என்று உணர்வடைய செய்கிற ஊழியத்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த கிருபையின் நாட்களில், இந்த புதிய ஏற்பாட்டு திருச்சபையின் நாட்களில் இந்த உலகத்தில் அவர் செய்து கொண்டிருக்கிறார். நல்ல வார்த்தைகளை கவனியுங்கள். நாம நினைக்கிறோம் பாவம் அப்படின்னு நினைச்ச உடனே நம்ம மனசுல வர காரியங்கள் என்னென்ன? சிலர் சொல்லுவாங்க கொலை செய்யறது தான் பாவம். இருக்கிறதுலே பெரிய பாவம் என்னது சொல்லுங்க சத்தமா? கொலை செய்யறதா? சிலர் சொல்லுவாங்க விபச்சாரம் செய்யறது பாவம். சிலர் சொல்லுவாங்க களவு செய்வது பாவம். சிலர் சொல்லுவாங்க பொய் பேசுவதே பாவம், கோபம் கொள்ளுவது பாவம். இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். அதாவது மாம்சத்திலிருந்து எழும்புகிற எல்லாமே என்னது? பாவம். ஏவாளுடைய மாம்சத்திலிருந்து எழும்பினதுதான் தேவ சித்தத்திற்கு மாறாய் நின்று கர்த்தருக்கு கீழ்ப்படியாம, ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம செய்த மீறுதலின் பாவம். பழத்தை நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், பழத்தை பறிச்சு சாப்பிட்டதில்ல பாவம், ஆண்டுடைய வார்த்தையை மீறினதுதான் பாவம். ஆண்டவர் சொன்னார் நீ சாப்பிடுற நாள்ல சாகவே சாக. பிசாசு சொல்லிச்சு நீ சாப்பிடுற நாள்ல சாகவே சாவ. ரெண்டு காரியம் அவளுக்கு முன்னால இருந்துச்சு. அவ தேவனை புறக்கணித்து பிசாசை தெரிந்து கொண்டாள். அதுதான் பாவம். பூமியில் எல்லா மனுஷனுக்குள்ள அந்த பாவம் வந்து விட்டது. ஆனால் இந்த கிருபையின் காலத்தில் அதைவிட கொடிய பாவம் ஒன்று இருக்கிறது. அதை குறித்துதான் இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திற்கு கண்டித்து உணர்த்தி கொண்டே இருக்கிறார். யாராவது சொல்ல முடியுமா? இந்த பூமியில நாம் நினைக்கிற எல்லா பாவத்தையும் விட ஒரு பாவம் இருக்கிறது. அந்த பாவத்திலிருந்து கிருபையாய் நீங்களும் நானும் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா எது அந்த பாவம்? சரி, நான் சொல்றேன். சில வசனங்களை, சில வேத பகுதிகளை, இயேசுடைய ஊழியத்தில் அவர் சொல்லிக் கொண்டிருந்த பகுதிகளை காண்பித்து அதன் அடிப்படையில் பாவம், இந்த பூமியில கொடிய பாவம் எது என்பதை உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். சரி, யோவான் 3வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 21வது வசனம். நான் யோவான்ல இருந்து நிறைய வேத பகுதிகளை உங்களுக்கு காண்பிப்பேன். எதுக்கு இவ்வளவு வேத பகுதின்னா, இது ஒண்ணுமே என் மெசேஜ்ல இருந்து ஸ்கிப் பண்ண முடியல. நேற்றைக்கும் பார்த்தேன், கொஞ்சம் கூட அதை சுருக்கலான்னு யோசிச்சா எல்லாமே முக்கியமான வேத பகுதிகள். அதனால நான் வாசித்தாவது விடுகிறேன், உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். யோவான் 3வது அதிகாரம் 18 21 வரை வாசிக்கும் போது, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. நான் என் செய்தியை முடிக்கிறதுக்கு முன்னாலே அந்த விடையை நான் சொல்லிடுறேன். இந்த பூமியில் இருக்கிற கொடுமையான பாவம் எது தெரியுமா? நீங்களும் நானும் நினைக்கிறது போல இல்லை. இயேசுவை விசுவாசியாமல் இருப்பது பாவம். ஹலோ, கொலை செஞ்சவன், அக்கிரமம் செஞ்சவன், இந்த பூமியில தேவையில்லாத அருவருப்புகளை செய்தவன் இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டு அவன் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்கிற ஒரு வாய்ப்பை பெற முடியும். என் வார்த்தைகளை நல்லா கவனிங்க. அதே நேரத்தில் இந்த பூமியில கொலை செய்யல, விபச்சாரம் செய்யல, அநியாயம் செய்யல, பொய் பேசல, உத்தமமா ஒரு மனுஷன் வாழுறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அவன் விசுவாசிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் நிச்சயமாய் நரக ஆக்கினைக்குத்தான் செல்லுவான். அப்போ இந்த பூமியில் இந்த காலகட்டத்தில் இருக்கிற கொடுமையான பாவம் என்னன்னா, தன்னுடைய ஜீவனையே கொடுத்து மனுக்குலத்தை ரட்சிக்க வந்த தேவகுமாரனாகிய இயேசுடைய முழு ரட்சிப்பை விசுவாசியாதவன் தான் கொடூரமான பாவி என்று
ஆண்டவருடைய கணக்குல அது எடுத்துக்கொள்ளப்படும். ஏன்னா கர்த்தர் சொன்னார் அவருடைய ஊழிய காரியத்துல அவ்வளவு வேத பகுதிகள் இருக்கிறது. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இவ்வளவு வேத பகுதிகளில் யூதர்கள் மத்தியில, வேத பாரகர்கள் மத்தியில, மனுஷங்க மத்தியில தன்னை வெளிப்படுத்துகிறார் இயேசு. அப்பெல்லாம் அந்த ஜனத்துக்கு என்ன இல்லைன்னா உணர்வு இல்லாம இருந்துருச்சு. அவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு யோசிச்சு பார்க்கறாங்க, உணர்வு அடைஞ்சிட்டாங்க. அல்லேலூயா. சகரியால ஒரு வசனம் இருக்கும் பாருங்க, நான் அதை மட்டும் வாசிட்டு தொடர்றேன். சகரியா 12:10 அதை மட்டும் வாசிச்சிருங்க. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகள் மேலும் பாருங்க கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள். அப்போ கவனிங்க, எருசலேம் குடிகள் மேல, இந்த தாவீதின் குடும்பத்தார் மேல கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்படும் போது என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, யாரை பார்த்து? இயேசுவை பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குதுன்னா, யாரு இயேசுவை சிலுவையில் அறைந்தார்களோ யூதர்கள், யார் இயேசுவை பரிகாசம் பண்ணினார்களோ, யார் இவனை அகற்றும் அகற்றும் என்று சொன்னார்களோ, இந்த வேத வசனம் எங்க நிறைவேறும்னா, உபத்திரவ காலத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில, உபத்திரவ காலத்தின் முடிவில் இந்த பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாட நான் பேசிட்டு இருக்கிறேன். கல்லான இருதயம் படைத்த யூதர்கள், அக்கிரம சிந்தை உள்ளவர்கள், இயேசுவை பிடித்து கொலை செய்தவர்கள், அவர்களுடைய சந்ததிகள் இயேசுடைய 2ஆம் வருகையில் அவரை பார்க்கும் போது என்ன தெரியுமா செய்வாங்களாம்? என் வீட்டுல அவங்க வீட்டுல பிறந்த முதல் குழந்தை செத்தா எப்படி துக்கித்து புலம்புவார்களோ, அவர்கள் வீட்டில் பிறந்த அவர்களுடைய ஆண்மகன் எப்படி இறந்தா துக்கித்து புலம்புவார்களோ, அப்படியே தங்களுக்காக அல்ல இயேசுவுக்காக புலம்புவார்கள். ஐயோ, என் வம்சத்தில் வந்தவர் அல்லவா, தேவனுடைய ஒரே பேரானாக குமாரனை ஆபிரகாமுடைய வம்சத்தில் அல்லவா தேவன் அனுப்பினார், ஐயோ இவரை அல்லவா நாங்கள் கொலை செய்து விட்டோம் என்று துக்கம். அவங்கள பார்த்து துக்கப்பட மாட்டாங்க, இயேசுவை பார்த்து துக்கப்படுவாங்க. ஐயோ, என் பிள்ளை, என் வம்சத்தில் வந்தவர். பைபிள் அப்படிதான் சொல்லுது. அவன் தன் தன் தலைச்சன் பிள்ளையை இழந்து தவிக்கிறது போல இயேசுவுக்காக புலம்புவார்கள். ஏன்னா நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய 2ஆம் வருகையிலும் அவருடைய காயங்கள் அவர்களை உணர்த்தும். இந்த உணர்வு எப்படி வந்தது? இவ்வளவு நாள் வராத உணர்வு எப்படி வந்ததுன்னா, பரிசுத்த ஆவியின் நிறைவு, கிருபையின் ஆவி, மன்றாட்டின் ஆவியை கர்த்தர் ஊற்றும் போதுதான் அந்த உணர்வு வருது. ஐயோ, நாம் என்ன பண்ணிட்டோம்? தப்பு பண்ணிட்டோம். பேதுருடைய அப்போஸ்தலருடைய பிரசங்கங்களில் இப்படிதான் இருக்கும். நீங்கள் கொலை செய்தீர்கள், நீங்கள் அறியாமல் செய்தீர்கள், மகிமையின் கர்த்தரை நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள். அறையும் போது அவங்களுக்கு எதுவுமே தெரியல, பரிகாசம் பண்றாங்க. தன்னை தேவன் என்று சொன்னவன், நீ முடிஞ்சா சிலுவையிலிருந்து இறங்கி வா, இப்படி எல்லாம் சொன்னவங்களுடைய இருதயம் இப்ப என்ன பண்ணுதுன்னா குத்தப்படுது. காரணம் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியத்தை இந்த உலகம் இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கும் கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவது. இன்னைக்கு எல்லாரும் நினைக்கிறாங்க, ஏன் இந்த கிறிஸ்தவத்துக்கு மட்டும் ஆளு சேர்ந்துட்டே இருக்கு, ஏன் ஜனங்கள் இன்னைக்கு புதுசா ரட்சிக்கப்படுறாங்க? எவ்வளவோ கவர்மெண்ட், எவ்வளவோ அரசியல் தலைவர்கள், தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் கூட எப்படியாகிலும் இதை நிறுத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டிட்டே இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் முடியல. காரணம் பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு.